ஹே ஹாய்டா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு 7 பீட்ஸ் 2 ஹார்ட்ஸோட 6th பார்ட் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் போன பாட்டு நான் மாற்றி போட்டேன்டா. இதுதான் 6th பாட்டு. போன பாட்டு நீங்கள் கேட்டது வந்து 7th பாட்டு. நீங்கள் யாருமே கண்டுபிடிக்கல. ஒரு ஆர்மி தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அக்கா மாற்றி போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் பார்க்குறேன், மாற்றிட்டேன்டா. சாரிடா, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இதுதான் வந்து 6th பாட்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டது 7th பாட்டு. நீங்கள் இதை கேட்டுட்டு அந்த பாட்ட கேளுங்க. அப்பதான் கதையோட கன்டின்யூ தெரியும். சாரிடா, இனிமே இந்த மாதிரி வராம நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு எல்லாருக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. அதோட ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேன்டீன் போகிறதுக்கு போயிருந்திருப்பீங்க. அப்போது சிஇஓ கால் பண்ணி உங்களை அவர் ரூமுக்கு கூப்பிட்ருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹெட்செட் மஸ்ட் அண்ட் டோன்ட் பி அடிட், ஜஸ்ட் இமேஜின். நீங்கள் சிஇஓ கூப்பிடவும் ரூமை விட்டு வெளில வந்து பார்க்குறீங்க. அங்கே ஆரம்ப சுகமும் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மற்றவங்க மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க ரூமில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம், கவுன்சிலிங் ரூம், மியூசிக் காம்ப்ளெக்ஸ் ரூம், ஜிம் ரூம்னு இப்படி அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே அங்கேயே இருக்கும் தனித்தனியாக. அவங்க கிட்ட போயிட்டு, சார், அவங்க 2 பேருமே உங்களை திரும்பி பார்க்குறாங்க. அவங்கள அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருக்கான். சொல்லுங்க ஒயன், நெக்ஸ்ட் நான் வரவா அப்படின்னு சுகா கேட்குறான். இல்லை சார், சிஓ சார் என்னை வர சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. இவர் எதுக்கு இப்போ உருன்னு இருக்காரு? கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன? நானே எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கேன். இவருக்கு என்ன வந்துச்சு இப்போ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே சிஓ ரூம்குள்ளே போகிறீங்க. சிஓ சார் ரூம் கதவை தட்டவும், உள்ளே வாங்க. அங்கே சிஓட சூஜனும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தோன்னே, ஒயன் வாடா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். அம்மா உனக்கு லஞ்சு கொடுத்து விட்டாங்க, இந்தாடா அப்படின்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. சூஜன் உங்களை பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறா. நீங்கள் இவங்க என்னத்துக்கு இப்போ நம்மளை முறைக்கிறாங்க? ஒருவேளை இவங்க என்னை பார்த்து பொறாமப்படுறாங்களோ? அண்ணா ஏன்? கண்டுபிடிச்சிட்டேன். இவங்களுக்கு அண்ணாவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அதான் என்கிட்ட அண்ணா இப்படி பேசுகிறப்ப அவங்களுக்கு கோவம் வருது. அதே நேரத்தில் சூஜனும் திங்க் பண்ணி பார்க்குறா. நம்மக்கிட்ட இவ்வளோ நேரம் எவ்வளோ வெறுப்பாக பேசினாரு, ஆனால் இப்போ அவகிட்ட மட்டும் எவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாரு பாரு. எல்லார்கிட்டையும் வெறுப்பாக இருக்கிற சிஓ எப்படி உங்ககிட்ட மட்டும் இவ்வளோ சாஃப்டாக இருக்காருன்னு நினச்சி அவளுக்கு உங்கள் மேலே இன்னுமே வெறுப்பு அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள் லஞ்ச் பாக்ஸோட உள்ளே வரவும், என்ன ஒயன் அப்படின்னு வி கேட்குறான். இது சிஓ சார் அம்மா கொடுத்து விட்டாங்களாம் லஞ்சு. வாவ், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமே, நானும் வரலாமா? வாங்க சார். அம்மா, என்ன சார் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க? எல்லாருமே கேன்டீன் போயிருக்காங்க ஒயன். நீங்கள் 2 பேருமே போய் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டீங்க ஹேண்ட் வாஷ் பண்ண. வி உங்கள் ரூமை விட்டு வெளியே வரான். அவன் வரத்துக்கும் இங்கே எல்லாருமே கேன்டீன்லேருந்து சாப்பிட்டுட்டு வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது. வி, இங்கே என்னடா பண்ணுற சாப்பிட வராமல்? இப்போ தான் நானும் ஒயனும் சாப்பிட்டோம். ஏற்கனவே உங்கள் மேலே கோவமாக இருந்த ஆரம்புக்கு இது இன்னும் அதிகமாகுது. ஆரம் காலையிலே ரூம் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போனால் இப்போ 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. என்னவா இருக்கும்? ஒருவேளை வீக்கு அவளை பிடிச்சிருக்குமோ? ஐயோ, அப்படி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அவன் திங்க் பண்ண அவனோட மனசாட்சி, ஏன் நடக்கக்கூடாது? வீக்கு அவளை பிடிச்சா உனக்கு என்ன? ஏன்னா அவள் ஒரு ஃப்ராடு, எல்லாரையும் ஏமாத்துறா. அவனோட மனசாட்சியோ, நீ சும்மா உப்பு சப்பு இல்லாத காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, ஒழுங்கா உட்காந்து யோசி, அப்போதான் உனக்கு என்ன காரணம்னு தெரியும் அப்படின்னு சொல்லுது. அவன் இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்க, நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெளில வரீங்க. வெளில வந்துட்டு இவங்கெல்லாம் பார்த்தோன்னே, இன்னும் 2 பேர் தான் இருக்கீங்க, நான் சுகாவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் சுகாவை கூப்பிடுறீங்க. அவனும் வரான். ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது நீங்கள் அவனுக்கு டெஸ்ட் எடுத்துக்க. அடுத்தது ஆரம் தான் அப்படின்னோடனே உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுது. என்னாச்சு எனக்கு? ஏன் ஒரே படப்படப்பாக இருக்குது? கை வேற டைமுக்கு சாப்பிடாத சுகர் பேஷண்ட் மாதிரி நடுங்குது. எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது ஒயன், எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிட்டு ஆரம்ப கூப்பிடுறீங்க. நீங்கள் அசஸ்மெண்ட் பேப்பரை எடுத்து வச்சுட்டு, அவரோட ஒரிஜினல் நேம் வேற எனக்கு பாதி மறந்துடுச்சே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? இவர் வேற இப்படி பேப்பரையே பார்க்குறாரே. ஓகே ஒயன், ஏதாவது சமாளி. ஓகே, ஸ்டேஜ்லையுமே எழுதிடுவோம், அப்போ தான் இவர்கிட்டேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க. ரேப் மான்ஸ்டர் சார், உங்களோட ஏஜ் 27.
நீங்கள் ஏஜ் எழுதுறப்ப தான் ஸ்பெல்லிங் பார்க்குறீங்க, தப்பாக போட்டிருக்கீங்க. ஐயோ போச்சா, என்ன எழுதி வச்சிருக்க ஒயன், இப்போ அவர் மட்டும் பார்த்தாரு, அவ்வளோதான், நான் செத்த அன்னைக்கு. நீங்கள் அந்த பேப்பரில் அப்படியே பேனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம் அப்படியே எட்டி பார்க்குறான். ஏய், உனக்கு அசஸ்மெண்ட் எடுக்க தெரியுமா தெரியாதா? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? சும்மா என்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. ஒன்றும் தெரியாதவங்களெல்லாம் வேலைக்கு எடுத்துகிட்டு என்னோட உயிரை வாங்குறாங்க. நம்மளோட தகுதி என்ன, நம்ம இந்த இடத்துக்கு செட் ஆகுமா, அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. யாராவது உனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னால் உடனே வந்துடுறது. நீங்கள் எதுக்காக என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி இழிவுபடுத்தியே பேசுகிறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது தான். உங்கள் அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, உங்களை மாதிரி நான் புத்திசாலியும் இல்லை. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ஒரு சாதாரண பொண்ணு. என்ன உங்களால் புரிஞ்சுக்க முடியல? என்ன மாதிரி எதுவுமே இல்லாதவங்க எல்லாம் அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் மனசு இருக்குது, அவங்க சைடில் இருந்தும் யோசித்து அவங்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குறோம். ஆனால் உங்களை மாதிரி பணக்காரங்க தான் ஏழைனா இப்படி தான். காசு இல்லாத பொண்ணுங்க காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு பணத்தை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நீங்களே ஒன்று யோசிச்சுக்கிட்டு நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. இப்படி பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே சொல்லுங்க. ஏய், ஆமாம், ஒன்றை மாதிரி பொண்ணுங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆமாம், நீங்களா மட்டும் ரொம்ப ஒழுங்காக இருக்கீங்க. நீங்கள் மட்டும் என்ன, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, எனக்கு ஒரு கிஸ் பண்ண நிறைய பணம் தரேன்னு சொன்னீங்க தானே? நீங்கள் பணத்தை வச்சுட்டு எல்லாமே பண்ணிடலான்னு நினைக்காதீங்க, அது மட்டும் கண்டிப்பாக நடக்காது. ஏய், பேசி பேசி என்னோட கோபத்தை அதிகமாக்காதடி, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உங்களை மாதிரி ஆம்பளைங்க வேற என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அடிப்படலைன்னா அந்த பொண்ணுங்களுக்கு கடைசி ஆயுதமாக செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கொடுப்பீங்க, அதானே நினைக்கிறீங்க? ஏய், உனக்கு அவ்வளோதான். நீ உன்னோட லிமிட்டை தாண்டி பேசிட்டே போகிற. பாவம், சின்ன பொண்ணுன்னு பார்க்குற. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு 25 ஆக போகுது. எனக்கும் உங்களை மாதிரி ஆம்பளைங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியும். அப்போ தான் அவன் அந்த பேப்பரை பார்த்து நோட் பண்ணுறான். அவனோட நேம் தப்பாக இருக்கிறது முன்னாடி பார்த்துருப்பான், ஆனால் நேம் தப்பாக இருக்கிறத பார்த்துருக்க மாட்டான். ஜஸ்ட் பேப்பரை மட்டும் தான் பார்த்துருப்பான். இப்போ அதை பார்த்துட்டு அந்த பேப்பரை எடுத்து காட்டி, இது என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? உன்னோட மனசில் என்ன அவ்வளோ கேவலமாக நினச்சிட்ருக்க, அப்படி தானே? அப்படியெல்லாம் இல்லை சார், அது ஜஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அவ்வளோதான். என்னது, ஜஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? அப்போ நீ இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ வேணும்னு தான் இப்படி எழுதியிருக்க. நான் சொல்கிறது சரிதானே? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்களும் பேசுனீங்க, நானும் பேசினேன், அவ்வளோதான். நீ சொல்கிறத என்னை நம்ப சொல்கிறியா? அதோட என்ன நீ இவ்வளோ கேவலமாக கற்பனை பண்ணி வச்சுருக்கும்போது நான் உங்ககிட்ட நல்லவனாக நடிக்கணும்னு அவசியம் இல்லையே. அதோட ரேப் மான்ஸ்டர் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரிய வேண்டாமா? உன்னோட இந்த கற்பனையை நிஜமாக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களை அப்படி நெருங்கி வரான். சார், இதா இருந்தாலும் அங்கே இருந்தே பேசுங்க, கிட்ட வராதிங்க. நான் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன், அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம். ஓ அப்படியா, எங்க கூப்பிடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் உங்கள் கிட்டக்க வந்துட்டே இருக்கான். உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன கேப்பு தான் இருக்குது. உங்களால் பின்னாடி அதுக்கு மேலே நகரவும் முடியல. நீங்கள் போய் வாலில் அப்படியே பின் பண்ணி அப்படியே நிற்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து, இவ்வளோ நேரம் எவ்வளோ திமிராக பேசினேன், இப்போ பேசு பார்ப்போம் சொல்லிட்டு அவன் உங்கள் லிப்பையும் உங்கள் ஐயையும் மாறி மாறி பார்க்குறான். அவ்வளோதான், உங்களுக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. அவனை இவ்வளோ க்ளோஸாக இப்படி பார்க்குறப்போ உங்களால் எப்படி பேச முடியும்? நீங்கள் அப்படியே தடுமாறி நிற்கிறீங்க. உங்கள் லிப்ஸ் எல்லாம் அப்படியே வறண்டு போயிடுச்சு. அதனால் உங்கள் நாக்காட்டி அப்படியே லிப்ஸை லைட்டாக வைப் பண்ணுறீங்க. அவ்வளோதான். நீங்கள் இப்படி செய்கிறத பார்த்தோன்னே அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுன மாதிரி இப்படி உங்கள் லிப்பை பார்த்தோன்னே அவனோட ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஹிப்பை பிடிச்ச மாதிரி அப்படியே இழுத்து பிடிக்கிறான். சார், வேணா, என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதீங்க ப்ளீஸ், விடுங்க. நான் 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 உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஃபுல் பலத்தை வச்சுட்டு அவனை தள்ளுறீங்க. ஆனால் உங்களால் முடியல. அவனும் உங்கள் பேச்சு கேட்குற நிலைமையிலையும் இல்லை. என்னடி ஓவராக நடிக்கிற? நீ என்னை பற்றி நினச்சதெல்லாம் நிஜமாக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கிட்டக்க அப்படியே குனிஞ்சு வரான். அவனோட லிப்
உங்கள் லிப் மேலே படுது. உங்களுக்கு அவ்வளோதான், உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி அவனை உங்கள் கண்ணை விரித்து பார்க்குறீங்க. அவனுக்கும் சேம் அதே மாதிரி தான். அவனுக்கு என்னமோ பண்ணுது. உங்கள் அவன் லிப்பில் பட்ட உடனே அவனுக்கு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு இன்னும் நீங்கள் வேணும் வேணும்னு தோணுது. அதனால் உங்கள் லிப்பை அப்படியே சக் பண்ணி இழுக்கிறான். உங்களுக்கு அடி வயிற்றில் ஏதோ ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க. அவனோட ஹேண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே நீங்கள் மூச்சு விட முடியாமல் அப்படியே திணறீங்க. அவனோட ஹேண்டு உங்களோட ஹிப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. ஒரு ஆணின் முதல் முத்தம் காதல் இல்லை என்றாலும் மனதிற்கு பிடித்தவனின் முதல் முத்தம் கொஞ்சம் கிறங்கத்தான் செய்தது உங்களை. நீங்கள் அதனாலேயே அவனை எதுவுமே சொல்லாமல் அப்படியே தான் நிற்கிறீங்க. அப்போது உங்கள் மனமோ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அவனுக்கு உன் மேலே கொஞ்சம் கூட லவ்வே இல்லை. அதோட அவன் உன்னை என்ன நினச்சி இப்போ கிஸ் பண்ணுறான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் உன்னோட உடம்பு அவனோட தொடுகைக்கு ஏன் ஒத்துப்போகுது அப்படின்னு காரி துப்புது. அவனோட ஹேண்டை உங்கள் ப்ரைவேட் பார்ட்டுக்கிட்ட கொண்டு வரான். நீங்கள் அதை பார்த்துட்டு அவனை நல்லா ஃபோர்ஸை பிடிச்சி தள்ளுறீங்க. தள்ளி விட்டுட்டு அவனை ஒரு அறையிறீங்க. நீங்கள் அரைஞ்சோன்னு தான் அவன் ரியலைஸே பண்ணுறான். அவன் நீங்கள் அரைஞ்சிட்டீங்கன்றத அவனால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இந்த இடத்துல அவனுக்கு இருக்க மரியாதை அப்படி. அவன் ஒரு சொல்லிட்டா அதுக்கு மறுபேச்சே கிடையாது. அந்த அளவுக்கு சரியாகவும் துல்லியமாகவும் இருக்கும் அவனோட முடிவுகள்லாம். அவனை விரல் நீட்டி பேசவே யோசிக்கிறவங்க மத்தியில் இப்போ நீங்கள் அவனை கை நீட்டி அடித்ததை அவனால் ஜீர்ணிக்கவே முடியல. அவனுக்கு ஒரு பெரிய அவமானமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது. நீங்கள் அப்படியே டியர்ஸோடு அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. நீங்கள் அவனை அடிச்சிட்டும் அப்படியே நிற்கிறத பார்த்துட்டு அவனுக்கு கடுப்பாகுது. ஏய், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னால தான் நான் இப்படி ஆயிட்டேன் உன்னை அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே கதவை அடிச்சுட்டு சாத்திட்டு போகிறான். அவன் போனதும் நீங்கள் அப்படியே தரையில் விழுந்துட்டு கத்தி வேகமாக அலறீங்க. நீங்கள் ஏன் அலறீங்கன்றது உங்களுக்கே தெரியல. அவன் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்றனாலையா, இல்லை நீங்கள் அவனை அடிச்சிட்டிங்கன்றனாலையா, இல்லை அவன் கொஞ்சம் கூட உங்ககிட்ட லவ்வே இல்லாமல் வெறும் லஸ்டால் மட்டும் கிஸ் பண்ணான் அப்படின்றனாலையா, உங்களுக்கு எதுவுமே புரியல. உங்கள் மனசை உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியல. சில நேரத்தில் பல சிக்கலான விஷயங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நம்ம மனசு அதை ஏற்றுக்காதுல்ல. அது மாதிரி தான் நீங்கள் இப்போ நிற்கிறீங்க. ஆரம், என்னாச்சு? அதுக்குள்ளே உனக்கு முடிஞ்சிருச்சா? என்னாச்சு? நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் போகிற. என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஜின்னு கேட்குறான். அவன் எதையுமே காதில் வாங்காமல் லிஃப்டில் ஏறி கீழே போயிட்டான். ஜின்னு உடனே ஃபிசியோ ரூம் வந்து பார்க்குறான். அங்கே நீங்கள் கீழே விழுந்து உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஒயன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறீங்க. ஆரம் ரொம்ப கோமா வெளியே போயிட்டான். சரி, அதான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தேன். மறுபடியும் உங்கள் 2 பேருக்கு ஏதாவது சண்டையா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ வேலை இருக்குன்னு அவர் கிளம்பி போயிட்டாரு. ஒயன், ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் இப்படி உட்காந்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சொல்லவும் அவனும் சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். இப்போது அதே நேரம் ஆரம் கார் எடுத்துகிட்டு வெளியில் போயிருப்பான்ல, அவன் காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறான். 100 தாண்டுது. ரொம்ப தூரம் அப்படியே போயிட்டுருக்கப்ப யாருமே இல்லாத ஒரு இடத்துல சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டுறான். அப்போது நீங்கள் அழுதது எல்லாம் அவனோட கண்ணு முன்னாடி வருது. ச்சே, ஒரு பொண்ணை அவளோட விருப்பம் இல்லாமல் தொடுற அளவுக்கு நான் மோசமானவனாயிட்டேனா? நான் ஏன் இப்படி மாறி போட்டேன்? அந்தளவுக்கு எனக்கு பாடி நீட்ஸ் அதிகமாகிடுச்சா? இது மாதிரியே இருந்துட்டு போனால் என்னால் எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் மொபைல் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறான். ஹலோ, நீங்கள் இப்போ கிளினிக்கில் இருக்கீங்களா? ஓகே, நான் வரேன் அப்படின்னு பேசிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு அங்கே இன்னொரு ஃபோன் இருக்கிறத அப்போ தான் பார்க்குறான். இந்த ஃபோன் யாரோடது? அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, நேற்று ஜின்னு அந்த ஃபோனை அங்கே வச்சுருப்பான். இது அவனோட ஃபோனாச்சே. ஆனால் இதை ஏன் ஜின்னு எடுத்துகிட்டு வந்தான்?
அப்படின்ட்டு அந்த மொபைல் எடுத்து ஓப்பன் பண்ணுறான். அங்கே ஓப்பன் பண்ண உடனே ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. அந்த ரவுடி சூக்கில் வீடியோ எடுத்திருப்பானே அந்த வீடியோ தான் அதில் ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதை பார்க்க பார்க்க அவனுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது. அவனுடைய கண்ணெல்லாம் சிவந்து போய் அவன் ஃபேஸ் எல்லாம் அப்படி ரெட்டாக மாறுது. நீங்கள் அவனுங்க கிட்ட கெஞ்சி கதறி அலறது அதெல்லாம் அவனால் பார்க்கவே முடியல. அவனுக்கு அவ்வளோ வலி கொடுக்குது. அது அவ்வளோ கோவத்தோட அடுத்தடுத்து யார் யாருக்கோ அவன் கால் பண்ணுறான். அவன் அந்த காலை பேசி முடிக்கும் போது தான் அவனோட ஃபேஸ் அப்படியே ஒரு திருப்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு ஒரு கிளினிக்கில் போய் தான் நிப்பாட்டுறான். அது ஒரு ரொம்பவே பாப்புலாரிட்டியான சைக்காலஜி கிளினிக். அந்த கிளினிக் வச்சுருக்கிறவங்க ஆரமோட ரொம்ப நெருங்கிய சொந்தம். அதனால விஷயம் எதுவும் வெளியே போகாது. டீமில் யாருக்காவது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் அங்கே தான் வருவாங்க. அதனால தான் அவன் இந்த விஷயத்த சாதாரணமாக விட முடியல அப்படின்ட்டு அவனுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி வேலையில் கவனம் செலுத்த முடியலன்னா மற்ற மெம்பர்ஸையும் அது பாதிக்கும்னு சொல்லிட்டு ஓகே நம்ம கிளினிக் போகிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருப்பான். உள்ளே போகிறான். அவங்க பார்த்துட்டு ஹலோ நாம்சன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. இப்படியே அவங்க கொஞ்ச நேரம் நார்மலாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நாம்சன், என்ன ப்ராப்ளம்? உனக்கு இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அவங்க கேட்டதும் ஆரம்புக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஏன்னா அது பர்சனல் விஷயம், எப்படி நம்ம இவங்கள்ட்ட சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் தயங்கிட்டே உட்காந்துருக்கான். அதை அவங்க பார்த்துட்டு இங்கே பாரு நாம்சன், என்னை உன்னோட ஆன்ட்டியாக நினச்சிக்காத, உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிற டாக்டராக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் அவங்கள பார்த்துட்டு உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்கிறான். அவங்களுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றுறவன் எத்தனை விதமான பெண்களெல்லாம் பார்த்துருக்கான். இந்த உலகத்தில் உள்ள பாதி பொண்ணுங்க ஒரு டைமாச்சும் இவன் நம்மளை பாத்திர மட்டலான்னு ஏங்கி நிற்கிறாங்க. ஆனால் இவன் ஒரு சாதாரண பொண்ணுக்கிட்ட அவனோட மனசை பறி கொடுத்துட்டு அதுக்கு ஏதேதோ பேர் சொல்லிக்கிட்டு இப்போது அவங்கக்கிட்ட வந்து நிற்கிறவனை பார்த்து சிரிக்கிறதா இல்லை அவனுக்கு அவன் மேலே இருக்கிறது லவ் தான்னு தெரியாமல் இருக்கிறவனை பார்த்து அலறதான்னு அவங்களுக்கு தெரியலை. இப்படி தாங்க சில பேர் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. பெரிய பெரிய பிரச்சனைலாம் டக்குன்னு சொல்யூஷன் சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், அதுக்கு அவங்களுக்கு ஆன்சர் தெரியாது. அதை போல தான் இப்போ ஆரமும் இருக்கான். அந்த டாக்டர் பார்க்குறாங்க, இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே அவங்களுக்கு தெரியல. அதோட லவ் மற்றவங்க சொல்லி புரிய வைக்கிற விஷயமும் இல்லை. ஆனாலும் அவன் இந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்து அவன் வேலையில் கவனம் செலுத்தணும், இவனுக்கு இதை புரிய வச்சு தான் ஆகணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு ஆரம்பிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நாம்சூன், நீ எதை வச்சு இது வெறும் லஸ்ட்டு தான் முடிவுக்கு வந்த? அப்புறம் வேற என்னவா இருக்க முடியும் ஆண்டி? அவளை பார்த்த நாள்ல இருந்து அவளை ஹக் பண்ணும், கிஸ் பண்ணும், இன்னும் என்னென்ன தோணுது. இதுக்கு பேர் அப்புறம் என்ன? சரி, உனக்கு பார்க்குற எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் அப்படி தான் தோணுதா? சீச்சி, அப்படிலாம் இல்லையே. ஆக உனக்கு அவளை பார்த்தா மட்டும்தான் அப்படி தோணுது இல்லையா? ஆமாம். சரி, அப்போது மற்றவங்க கிட்ட பேசும்போது உனக்கு ஏன் கோவம் வருது? ஏன்னா அவ ஒருவேளை தப்பானவளாக இருக்கலாம், அவங்க ஏமாந்துடக்கூடாதுன்னு. அதான். இங்கே பாரு, நீ சொல்கிறத ஃபஸ்ட்டு உன்னோட மனசை ஏற்றுக்குதா? அதோட தன்னோட லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவளுக்கு இருக்குது. அதோட சிஇஓ வி எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டானவங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன செய்யணும்னு. அதனால் நீ உன்னோட மனசை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. உனக்கு அவங்களோட மட்டும் பேசுகிறாளே அப்படிங்கிற பொறாமை. என்னது பொறாமையா? சரி, அதெல்லாம் விடு. அழும்போது கஷ்டப்படும் போதும் உனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? உனக்கு அவன் மேலே இருக்கிறது வெறும் லஸ்ட்டு மட்டும்தானா? இன்னைக்கு அவளை நீ கிஸ் பண்ண பிறகு அழும்போது உனக்கு ஏன் வலிச்சிச்சு? அதோட உன்னை அடித்ததுக்கப்புறம் கூட நீ அந்த வீடியோவை பார்த்துட்டு உன்னால் தாங்க முடியாமல் தானே அங்கிளுக்கு கால் பண்ணி அவங்க 3 பேரையும் கண்டுபிடிச்சி அவளோட பேர் வெளியே வரக்கூடாது, ஏதாவது கேஸ் பண்ணி அவனை வெளியில் விடாதீங்க அப்படின்னு சொன்ன. உனக்கு உண்மையிலேயே அவன் மேலே வெறும் லஸ்ட்டு மட்டும்தான் இருந்துச்சுன்னா உன்னை அடித்ததுக்கப்புறம் நீ அவளை விட்டுட்டு வந்திருக்க மாட்ட. அவளோட உணர்வுகளை பற்றி கவலைப்படாமல் அவளை வலுக்கட்டாயமாக உன்னோட காம இச்சைக்கு பலியாக்கியிருப்ப. நீ நினச்ச மாதிரி வெறும் லஸ்ட்டோட மட்டும் ஒரு பொண்ணுக்கிட்ட போகிற ஆணுக்கு
அவளோட ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஆரம். அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தா இப்போ நடக்கிற நிறைய செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், அதுக்கப்புறம் நடக்கிற நிறைய கொலைகள், இது எல்லாமே கம்மியாயிடும். ஃபஸ்ட்டு நீ அதை புரிஞ்சுக்கோ. அதனால கண்டிப்பா உனக்கு அவ மேல இருக்கிறது லஸ்ட்ட தாண்டி வேற ஒரு உணர்வு. ஒருவேளை அது காதலா கூட இருக்கலாம். அதனால அத நீ தான் கன்ஃபார்ம் பண்ணும். நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு ஆரம். அவனுக்கு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டோனே கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு. ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி ஒரு சராசரி ஆணா இருக்க பிடிக்கல. அதே சமயம் அவனால அவனால அத லவ்வுன்னு ஏத்துக்கவும் முடியல. அவ்வளோதான்டா. இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த பாட்டு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. பபாய் அருமேஸ்.